திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் திமுகவோட மாவட்ட செயலாளர் பேசுறாரு. இல்லீகல் நடக்கும், அவங்கள காப்பாற்றணும்ன்றாரு. அதே சமயம் அவரு பொறுப்புல இருந்த காலகட்டத்துல 900 பேருக்கு வேலை வாய்ப்புகளை எல்லாருமே திமுக காரங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கும்போது பார்த்தா அதிமுக காரங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் 900 பேருக்கு அவர் கட்சியிலே யாருக்கும் கொடுக்காமல் அவர்களுக்கே கொடுத்தோம் என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் அனைவருமே அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பது அவர் வாயிலாக அது உறுதிப்படுகிறது. எனவே இந்த இவருடைய கருத்தின் அடிப்படையில் அதை ஒரு விசாரணைக்கே எடுத்துச் செல்வதற்குரிய சூழலை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று நான் கருதுகிறேன். காரணம், அரசனுடைய வேலைகளை ஒரு கட்சியுடைய தலைமை ஆட்சி இருக்கிறது என்பதற்காக அவர் போடுகிறார் என்று சொன்னால் அந்த கட்சி அந்த ஆட்சி ஜனநாயக ஆட்சி இல்லை, அது ஒரு சர்வாதிகார ஆட்சி. அந்த சர்வாதிகார ஆட்சியில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இது போன்ற கருத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து. ஏனென்று சொன்னால் செய்ததை அவர் சொல்லி இருக்கிறார். இதன் மீது நிச்சயமாக ஒரு விசாரணை கொண்டு வருவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் கலந்து ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.